கொண்டு நன்றி கூறுகிறேன். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பாரிவள்ளல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற கூட்டத்திற்கு இங்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தேமுதிக மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் குமார் அவர்களே, வேட்பாளரோடு குற்ற துணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்ஜினியர் சத்யநாதன் அவர்களே, தேமுதிகவை சார்ந்த தேவராஜ் அவர்களே, முருகேசன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அமைச்சிருக்க வேண்டிய கூட்டணி. ஏன்னா 2011 நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வருவீங்கன்னு நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம். ஆனால் காலம் கடந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டான கூட்டணியாக நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். அவருக்கு முதலில் உங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். காரணம், நேர்காணல் பண்ணும் பொழுது நாங்கள் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்காக நேர்காணல் தலைவரிடம் அமர்ந்திருந்தோம். 27 பேர் லால்குடி விருப்பமனு திமுக கட்டியிருக்கோம். பண்ணும்போது இந்த தொகுதியை கூட்டணி எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு தலைவர் கேட்டார். கேட்கும் பொழுது நாங்களாம் சொன்னோம், இல்லைங்க எங்களுக்கு இயக்கம் கேட்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தலைவர் கேட்டது உங்களை பற்றி தான் கேட்டார். நான் மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் இது எங்கள் இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற தொகுதி 16 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. இது வரும் தமிழ்நாட்டில் லால்குடியும் 16 தேர்தல் தான் சந்திச்சிருக்கு. இந்த 16 தேர்தலில் 10 முறை திமுக வெற்றி பெற்று, 2 முறை அதிமுக வெற்றி பெற்று, 3 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்று, 1 முறை சுயேட்சை 1952. ஆகவே இந்த தொகுதியை நீங்கள் நமக்கே திமுகவுக்கே நீங்கள் கொடுங்க தலைவரே அப்படின்னு நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டோம். அதையும் அவர் குறிச்சுக்கிட்டார். குறிச்சிட்டு சொன்னார், தேமுதிக எப்படி இருப்பாங்க உங்கள் தொகுதியிலன்னு கேட்டார். நான் கொஞ்சம் கணிசமாக இருக்கிறாங்க, அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும் நம்மகிட்ட சேர்ந்தனால கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட பக்கபலமாக எங்கள் லால்குடி இருப்பாங்க. அந்த நேர்காணலில் நான் தான் சொன்னேன்,